இருக்கானுங்க நோண்ட வந்துன்னே இருக்கிறானுங்க. விஸ்வநாத் அஸ்வின் வந்து டிவிகே சப்போர்ட்டர் கிடையாதான். ஆனா அவனோட வீடியோல போய் ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா டிவிகேவோட கட்சியில உள்ள ஒரு சில பேரோட சேர்ந்து கொலாப பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இல்ல இவனை பத்தி நம்ம பார்க்கல. இதுல 3.0 ஆக்சுவலி இவர் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனா இவர் அதெல்லாம் பொருட்டே கண்டுக்க மாட்டேன். கத்துவாருங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு மீம் உண்டு, எல்லிங் டசன்ட் மீன் யூ ஆர் ரைட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வீடியோல போட்டிருப்பாங்க. எல்லிங் டசன்ட் மீன் யூ ஆர் ரைட். கத்துறதுனால நீ கரெக்ட்னு கிடையாது, கத்திட்டு மட்டும் தாங்க கத்துறாங்க. என்னன்னா காதலே கேட்க முடியல. கேட்ட வார்த்தை போறான், சிலர் மாதிரி அதெல்லாம் பேசுறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் வந்து இவங்க சொல்ல மாட்டாங்க. இப்படி பழைய சீஃப் மினிஸ்டர் பத்தி பேசினாங்களே, அப்போ அதெல்லாம் கெட்ட வார்த்தையா தெரியலையா அப்படின்னு கேட்டா, இல்ல எங்க விஜயனா பத்தி நாங்க பேச மாட்டோமே அப்படின்னு. விஜயனா எது எடுத்தாலும் விஜயனா. அந்த செக்ஸ் எஜுகேஷன் சீரீஸ்ல வரும்ல, மை விஜயனா அப்படின்னு அந்த மாதிரி. நம்ம எப்பவுமே சொல்ற ஒரு உண்மையான ஒரு விஷயம், அதாவது நாம் தமிழர் தம்பிமார்கள்லாம் ஒரு தற்கூரி அறிவில்லாத ஒரு கூட்டம், கூமுட்ட கூட்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மற்றவங்கள தற்கூரின்னு சொல்லியாது. அப்ப வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவன் வந்து ஒரு 4-5 ஒரு சில விஷயங்கள், அதாவது அது கெட்ட வார்த்தைன்னு கன்சிடரும் பண்ண முடியாது, அது நல்ல வார்த்தைன்னு கன்சிடர். இந்த நடுவுல ஒரு சில வார்த்தைகள் இருக்கும்ல, இந்த காமிக்கிற எக்ஸாம்பிளுக்கு இந்த கூமுட்டை இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால நான் சொல்றேன். என்னன்னா இவர் கரெக்டா பேசுறாருன்னு கேட்டா கிடையாது. இவங்க எல்லாருமே இல்ல, அதை பத்தி நான் லாஸ்ட் சொல்றேன். இவரை பார்க்க போனா தெரியும், குமார் யார் இவரு, குமார் யார் இவரு, குமார் யார் இவரு, எனக்கு அப்படிதான் தோணும். கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, நீங்க ஏன் ப்ரோ முட்டு கொடுக்குறீங்க, நடுவுலையா பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் ரிப்ளே கிடையாது. இவங்க எல்லார் ஐடியும் நான் வரிசையா நான் போட்டு சைட்ல காமிக்கிறேன். முடிஞ்சா மாஸ் அன்ஃபாலோ பண்ணிருங்க, அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இந்த விஜய் பிடிக்காது அப்படின்னு சில பேர் இருக்கீங்களே, நீங்க சப்போர்ட் பண்ணலாம் பரவாயில்ல, விஜய் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி விஜய பத்தி எல்லாத்துலயும் குறை சொன்னா நீங்க இவரை நான் வந்து அபியூஸ் பண்ணலாம் எடுத்துட்டு வரல, இல்ல இவர் வந்து தப்பான மிஸ்கைட் பண்ணாலும் எடுத்துட்டு வரல. இவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு எப்ப, ஏப்ரல் 22. இந்த விஜய் பிடிக்காது அப்படின்னு சில பேர் இருக்கீங்களே, நீங்க சப்போர்ட் பண்ணலாம் பரவாயில்ல, விஜய் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி விஜய பத்தி எல்லாத்துலயும் குறை சொன்னா நீங்க அறிவாளியும் இல்ல, இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணவங்களாம் உத்தமனும் இல்ல. இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணலாம் உத்தமனும் இல்லை. ஆனா அட்லீஸ்ட் தே நோ ஹவு டு ஹேண்டில் தமிழ்நாடு ப்ரெஷர். இப்போ உள்ள போய் பார்த்தா, இவர் ஐடியில போய் பார்த்தா, இப்போ ரீசெண்டா நடந்த எந்த இஷ்யூ பத்தியும் தலைவன் பேசவே இல்லை. ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கான், வியூஸ் வாங்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான் பண்றான். அதைத்தான் சொல்றேன், அந்த விஜய் டெம்ப்ளேட் தான். அதைதான் நானும் சொல்றேன், இந்த போதை ஒரு அரசியல். அதான்டா நானும் சொல்றேன், இந்த போதை ஒரு அரசியல். இந்த ரகு பிரசாத் சிவபிரகாசம் ஆக்சுவலி இவர் வந்து நிறைய கோட்ஸ்லாம் போடுவார். நல்ல ஒரு ப்ராப்பரான இதோட இருக்கும், வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங்கோட இருக்கும். இப்போ ரீசெண்டாக இவர் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்னப்பா அவன் கேட்டதுக்கும் நீ சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? நிறைய காசு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் நிஜம். நான் யார் காசு கொடுத்தாங்கன்னு நான் பேர்லாம் மென்ஷன் பண்ணல, நான் எந்த நேம்னு மென்ஷன் பண்ணல. உங்களுக்கே தெரியும் அது எந்த ரூட் வழியா போய் காசு வருது அப்படின்னு. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க காசு வாங்குறீங்க சரி, நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசுங்க. அட்லீஸ்ட் பேருக்காச்சும் பேசுங்கடா. அந்த திருச்சி கார்த்தி இப்போ ஒரு வீடியோ போட்டால, நான் வந்து நடுநிலையா புளுத்த போறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரே ஒரு வீடியோவாச்சும் போடுங்கடா. ஏன்டா பேசு. தளபதி விஜய், அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு என்னோட சப்போர்ட்டை தான் வந்து நான் வந்து இவங்க வந்து அந்த ஃபரீனா ஆசத் அவங்க வந்து இல்ல. ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு லட்சங்கள் மேலே ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்கள் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்க நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் கெயினாக இருக்கும்ல. அந்த ட்ரஸ்ட்டை வந்து அதை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா, அது பிரேக் பண்ண தான். அடி வாங்கினா வாங்குங்க. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க, கிரிட்டிசைஸே எடுக்காம நான் வந்து கிரியேட்டர்னா அப்ப என்ன கிரியேட்டர்? நீங்க கிரியேட்டே கிடையாது. அப்ப நீங்க பேருக்கு சும்மா கிரியேட்டர்னு சொல்லிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
இப்போ இவரை மட்டும் நான் சொல்ல, ஏகப்பட்ட பேருன்னு இருக்காங்க. வில்ஸ்பேட் இருக்காரு. அட்லீஸ்ட் வில்ஸ்பேட் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீசெண்டாக வீடியோஸ் போட்டாரு, என்னடா இதெல்லாம் தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாரு. மதன் கௌரவ என்ன ஆனானே தெரியல. போன ஆட்சியில் எல்லாரும் நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருந்தா இப்போ ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறான். கேள்வி கேட்டவனே இப்போ கேட்க விட மாட்டாங்க காசு கொடுத்து. அவ்வளவுதான் நடந்துட்டு இருக்குது. நான் வந்து அதுக்கு மதன் நல்லவெல்லாம் சொல்ல, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. மதன் கௌரவ வந்து டிவிக்கு சக்சஸ் மீட்டுக்கு போனதை என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நான் அந்த வீடியோ அந்த சைடில் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்படி எல்லாத்தையும் நான் ப்ரூஃப் இல்லாமல் பேசலை. அடுத்து நான் வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறேன்ல, இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு டிஎம்கே காசு கொடுத்துன்னு சொல்லுவாங்க, இல்லை என்ன பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை நான் வந்து முன்னாடி பண்ண தப்பு எடுத்து பண்ணுவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணனாலும் நீங்கள் உத்தமன் கிடையாது. ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கே இன்னும் பதில் வரல. ஓகேவா? போன ஆட்சியில் இந்த ஒருத்தன் இப்போ பேசினா, இருங்க அவனை எடுத்து காமிக்கிறேன். பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். இந்த சமீப காலமா ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லி இந்த காமெடி பண்ணி சுத்திட்டு இருக்காங்கல்ல, இந்த மீம்ஸ்ல எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்கல்ல. யாரு 200 ரூபாய் ஊப்பிடா கொத்தடிமை we are proud கொத்தூஸ். அதோட ஒருங்கிணைப்பாளராம். அவரை வந்து காவலர்கள் நேற்று தேடி போயிருக்காங்க. அதை வந்து வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் வந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த மாதிரி அடக்குமுறை நடக்குது, அத்துமீறல் நடக்குது, போலீஸ் அராஜகம் நடக்குது அப்படின்னு சொல்லி பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் ஆட்சியில் ஒரு ஊடகத்தில் வேலை செய்கிறேன், ஒரு ஒளிப்பதிவாளராக, அந்த ஒரு காரணத்துக்காக என்னோடய வீட்டில் 4 மணிக்கு விடிய காலம் போய் ஒரு 3 பொம்பளை ஆளுங்க இருக்க வீட்டில் அவங்கள 4 மணிக்கு மிரட்டுறது, உமன் போலீஸ் கூட இல்லாமல். எங்கள் அப்பாவை வந்து ஒரு கடையில் இதைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இப்படி வந்து எங்களுக்கு வந்து பேச்சுரிமை இல்லை, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அடக்குமுறை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போன ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்னு. ஐயா, அந்த ஆட்சி பிடிக்கலன்னா மக்கள் உங்களை சூஸ் பண்ணாங்க, அது கூட தெரியாமல் திருப்பி அதுக்கே வந்து நிற்கிறீங்க. அந்த ஆட்சியில் நடந்துச்சு, ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு. கேள்வி கேட்கலடா, கேள்வி கேட்க விடலை, அதான் நிஜம். கேள்வி கேட்க விடலை, அதான் ப்ராப்பரான ஒரு விஷயம். உங்களை கேள்வி கேட்க விடாம வச்சுதான் அந்த ஆட்சி. ஓகேவா? போதுமா? அக்செப்ட் பண்றீங்களா? இப்போ உங்களை கொண்டு வந்து மாற்றுறது தானே, அது பண்ணுங்க. அதை தான் கேள்வி கேட்கணும். அவர் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அதை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? அவர் போட்ட நல்ல விஷயத்தை நான் கன்ஃபார்ம் போடுறேன். ஆனால் இப்போ நான் இப்போ ஒரு வருஷம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னேன்ல, திருச்சி கார்த்திக், ஃபர்னாசத்து, அப்புறம் வந்து இந்த இடையில வந்து அந்த பேர் மறந்து போச்சு, இன்னொரு அந்த சிவபிரகாசம் ப்ரோ, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து அக்கௌண்டபிள் எடுத்து பேசுங்க. தப்பு நடந்தா பேசுங்க, அதெல்லாம் பேச மாட்டோம். நாங்கள் வந்து இப்படி வந்து எங்களை குறை சொல்கிறவங்களை மட்டும் தான் நாங்கள் போட்டு அடிப்போம் அப்படின்னா, உங்களுக்கு கீழே ஃபயர் விடுறதுக்கு மட்டும் தான் ஒரு சில கூட்டங்கள் இருக்கும். ஒரு விஜய் சேதுபதி சார் படத்துல ஒரு டைலாக் வரும், என்னன்னா தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அப்படின்னு. தத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்பயும் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு கடைசியில் என்னையே சினிமா டைலாக் பேச வச்சுட்டீங்களா? அசம்பிளில வந்து அப்படி பேசுறதுனால அது வந்து பார்க்க நல்லா இருக்கும், சினிமா மாதிரி இருக்கும், ஆடியோ லஞ்ச் மாதிரி இருக்கும். ஆனா டெக்னிக்கலி அவங்க சைட்ல இருந்து கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் வரல, சுத்தமா வரல. பாலியல் தொல்லைக்கு வந்து எந்த பதிலும் வரல. எங்களோட இதை வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு சொல்றதுக்கு எந்த பதிலும் வரல. அதெல்லாம் தாண்டி அப்படியே அவங்களை வந்து அந்த டெட் கேட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு செத்த பூனையை கொண்டு போய் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அந்த பூனையை போட்டோம்னா இப்போ கேள்வி கேட்பாங்க, தைரியம் பண்ண தப்பா மறந்துடுவானுங்க. அதுதான் இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை பத்தி நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சாருங்க. ஒரு போஸ்ட் வந்துச்சு, அந்த போஸ்ட் பக்கம் டைவர்ட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அது அப்படியே போயிடுச்சு. ஓகேவா? அதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை தூக்கி விட்டுருங்க. சரியா? இப்போ இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ டெஃபினட்டா சொல்றேன், இப்போ இன்னொரு டிஃபரெண்டான ஒரு விஷயம் வரும். அடுத்து அதை பத்தி பேச பெறுவீங்க எல்லாரும். ஸோ மக்களே, நீங்க தான் புரிஞ்சுக்கணும், இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கொடுத்து நீங்க கெயின் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை எவ்வளோ ஏமாத்துறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு பெரிய டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ண தான் போறாங்க. அது வந்து இப்பயா இல்லை அப்புறமானு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இவங்க பண்றது எல்லாமே தப்பு. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம சும்மா சாதாரணமா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நான் மெயினா சொல்றது மதன் கௌரி ப்ரோ தான். ஓகேவா? எனக்கு அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஆனா அந்த ரெஸ்பெக்ட் இப்போ ஃபுல்லா உடஞ்சிருச்சு. ஐ ட்ரஸ்டட் ஹிம் மச். ஓகேவா? நான் அவரை ரொம்ப நம்பினேன், அவர் வந்து பேசுவார் அப்படின்னு. நான் டிவிக்கு வந்து ஆட்சிக்கு வந்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகேவா? இப்படி வந்து பேச நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நம்ம வந்து ஒரு சமூக கருத்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு, அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு. அதுவே இல்லை. கமெண்ட் செக்ஷனில் கெட்ட வார்த்தை, பர்சனலாக மெசேஜ் பண்ணி கெட்ட வார்த்தை, இப்படி எல்லாமே பேட் வேர்ட்ஸ் மட்டும்தான். இப்போ உனக்கு பொலிட்டிக்கலாக பேச தெரியுமான்னு கேட்டால் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் டிஎம்கேல தான் பண்ணாங்க, ஏடிஎம்கேல தான் பண்ணாங்க, அவங்களாம் பண்ணனால தான் அவங்கள கூப்பிட்டு வச்சிருக்கோம். அப்போ நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ சொல்லலாம், டே நீ கொத்து வைப்பண்ணு, கீழே போய் என் வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி பாரு, எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஆனால் 2024 கன்ஃபார்ம் வெற்றி பெற்று நமக்கு ஏற்ற ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்காரு. ஸோ
ஸோ இட் வில் ஹேப்பன். உன்ன மாதிரி நானும் தற்கொலையா இருந்தவன் தான் முன்னாடி. இத்தனைக்கு நான் வந்து பெரிய அஜித் ஃபேனு, சரியா? அவரோட ஃபேனு. நானே விஜய்க்கு ஓட்டு போட போறேன்னு சொல்லியிருந்தேன். அதை அடிச்சு சொல்லுவேன், எங்கேனாலும் சொல்லுவேன், நான் உங்களை மட்டும்தான் ஓட்டு போடுவேன், யாரையும் நம்பல. நான் ஓட்டு போட போற முதல் ஓட்டு உங்களுக்கு தான். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? பாத்தியா எப்படி பேசியிருக்கேன் பாத்தியா? அந்த மாதிரி இருந்தாலும் நான், ஓகேவா? ஆனால் நானே திரும்பி வந்திருக்கேன்னா அதுக்கு ரீசன் வந்து நான் நிறையா புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன், ரீல்ஸ் பார்க்குறத கம்மி பண்ணிட்டு நிறையா விஷயங்களை கற்றுக்க மாட்டேன். சேகுவாரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன், லெனினை பற்றி படிக்க ஆரம்பித்தேன், மார்க்ஸை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் படிக்கும் போது தெரிஞ்சு இவங்களும் நம்மளை ஏமாத்துறாங்க. ஒரு நல்ல ஒரு கோட்ஸ் உண்டு, அது வந்து நான் யார் எழுதுனான்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட்ராய் நேஷன், டெஸ்ட்ராய் த திங்கிங் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. யோசிக்கிறவனோட மூளையை நீங்கள் மழுங்கடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த நாட்டையே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ மக்களே. இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃப்ளூயன்ஸாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ஐடியெல்லாம் ஆல்ரெடி சைட் போட்டிருக்கோம். இங்கே பார்த்துட்டு அங்கே அன்ஃபாலோ, இங்கே பார்த்துட்டு அங்கே அன்ஃபாலோ இதான் பண்ணுறீங்க, ஓகேவா? வரட்டாமே அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன், ஃபன்னி டான்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதோட அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். சைனிங் ஆஃப், செல்வி சிவராம்.